எங்களின் அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர்களினுடைய முதலாம் ஆண்டு நினைவை போற்றுகிற இந்நாளில் உணர்வோடும் உறவோடும் நிகழ்வில் கலந்து கொண்டு நினைவுகளை பகிர்ந்த பெருமக்கள், போற்றுவதற்குரிய நம் மூத்தவரினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா நெடுமாறன் அவர்களே, அண்ணனுடைய அருமை நண்பர், உடன்படித்த உறவு தோழர் அசரப்பவர்களே, நம் அண்ணனினுடைய பெரியம்மாவின் மகன் அவருடைய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு உறவு ஸ்ரீதரன் அவர்கள் நம்முடைய அண்ணனுக்கும் அவருக்கும் இருந்த உறவின் நெருக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே வெவ்வேறு பகுதிகளிலிருந்து நம் மூத்தவரின் மீது இருக்கிற பாச பிணைப்பில் நினைவை நினைத்து போற்றுகிற இந்நாளில் கூடியிருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஒரு மனிதன் எப்படி பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்பதெல்லாம் நம்முடைய வள்ளுவ பெருமானார் தந்தருளிய மறைமொழியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குறள் மொழிக்கேற்ப இங்கே ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நினைத்து கொள்ள, பேசி பகிர, அவருடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல ஏதாவது நிகழ்வுகள், செய்திகள் அது விட்டு செல்லப்பட்டால் அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் சேகுவேர் அவர்கள் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறார். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கூடி நாம் எம் மூத்தவருடைய அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்த சேவைகளை, ஆற்றிய அரும்பணியை போற்றி பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்திகளை நம்மோடு விட்டு சென்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த பெருந்தகைதான் நம்முடைய அன்பின் மூத்தவர். இங்கே பேசிய பல பேர் அரிய செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் வந்த பிறகு தலைவரை ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி என்று பார்க்கிற போக்கு மாறி இருக்கிறது.
ஆனால் இன்றும் பல நெருக்கடிகள் இருக்கிறது. அதை நாம் உடைத்து தகர்த்து முன்னேறி கொண்டு போகிறோம். ஆனால் அன்றைக்கு ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த அந்த இறுக்கமான நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து நடத்துவது என்பது வரலாற்றில் பெரிய ஒரு புரட்சிகர செயல் என்றுதான் சொல்லணும். ஒரு இளம் வயதில் ஒரு 26 வயது இளைஞன் துணிந்து அந்த வழக்கை நான் எடுத்து நடத்துகிறேன் என்று செய்வது என்பது சாத்தியமில்லை. மாமேதை மார்க்ஸ் சொன்னது போல எது ஒன்றையும் சந்தேகி என்கிறான் மார்க்ஸ். அப்படி எது ஒன்றையும் சந்தேகிப்பவர் நம்முடைய தலைவர். உளவுத்துறையாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு உளவுத்துறையை போட்டு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கணிப்பாளர், ஒரு ஆற்றலாளர் நம்முடைய தலைவர். ஒரு 26 வயது இளைஞனை நம்பி இந்த வழக்கை நடத்துவதற்கு ஒப்படைக்கிறார் என்றால் அந்த இளைஞனை பற்றி அவர் எவ்வளவு தூரம் அறிந்து தெளிந்து வைத்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒப்படைக்க மாட்டார். ஆனால் கடைசி வரை அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு துளியும் பிசகாமல் உறுதியாக நின்று போராடியவர் நம்முடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள், அவருக்கு இருக்கிற சட்ட புலமை, வாதங்களை எடுத்து வைக்கிற ஆளுமை, இந்த இடத்தில் இந்த தடத்தில் அவர் நிற்கவில்லை என்றால் தலை சிறந்த இந்திய நீதிபதிகளில் ஒருவராக நம்முடைய மூத்தவர் இருந்திருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இரண்டாவது, இங்க பேசியுடைய நம்முடைய அண்ணன்குள் அவர்கள் சொன்னார்கள், அன்றையெல்லாம் பெயருக்கு பின்னால் சாதியை பெருமையாக போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்திலே ராமச்சந்திர சேர்வை என்று இருந்த இடத்தில் அந்த சேர்வையை வெட்டி தூர தூக்கி வீசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா ராமச்சந்திரனார் அவர்கள். காரணம், இந்த திராவிட இயக்கத்தின் வழியில் அந்த சிந்தனையில் ஊறி திளைத்ததால் அந்த தலைவர்களில் ஒருவராக, மூத்த தளபதிகளில் ஒருவராக இருந்த ராமச்சந்திரனாருடைய பேரன் அவர் நினைச்சிருந்தால் இன்றைக்கு யார் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லது சட்டத்துறையிலேயே அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் பிரிவிலே பெரும் பதவிகளை அனுபவிக்கிற போது அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அனுபவித்தும் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தன் மொழிக்காக, தான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அந்த மொழி மீட்சிக்காக, இன எழுச்சிக்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பின்னின்று அவருடைய இயக்க பிள்ளைகளுக்காக வழக்கை நடத்தி பல நெருக்கடிகளை சந்தித்து அவர் நினைத்திருந்தால், மற்ற வழக்குகளை எல்லாம் பார்த்திருந்தால் எவ்வளவோ பொருளீட்டி பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நேசித்த தலைவனுக்காக நின்றவர். அந்த தலைவன் பின்னாடி அதே கொள்கையை எடுத்து நின்ற தன் தம்பிக்கு பின்னாடி நின்று வழிநடத்துவர் என்பதை நீங்க நினைத்து பார்க்கிற போது, அவன் எல்லாம் ஒரு சின்ன பையன் பின்னாடி போய் என்னன்னு நினைச்சிருக்கலாம். முதலாக எனக்கும் என் மூத்தவருக்கும் இடையே வந்த தொடர்பு என்பது, நான் அப்போது தொடர்ச்சியாக வழக்கில் பிணையப்படுகிறேன், சிறைப்படுத்தப்படுகிறேன். அப்போது எனக்கு பின்புலமாக எதுவும் இல்லை. மொழி இனத்தின் மீது பற்றுணர்ச்சியும், தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற விடுதலை உணர்ச்சியும், தலைவர் பிரபாகரன் அருகில் நின்று வந்த அந்த ஆவேசமும் அந்த ஆர்வமும் தான் எனக்கு இருந்தது. வந்து கண்ணு முன்னாடி இனச்சாவை சகித்துக் கொள்ள முடியாத ஆவேசமாக வெடித்து கதறி கத்துகிற போதெல்லாம் வழக்குகள் புனையப்பட்டது, சிறைப்படுத்தப்பட்டேன். தொடர்ச்சியாக 15 நாள் விடுதலையாகி வந்து 15 நாளில் ஒரு நாள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் பேசுவேன், மறுபடி சிறைப்படுத்தப்படுவேன். 55 நாள் சிறையில் இருப்பேன், திருப்பி வருவேன், பேசுவேன், மறுபடி 90 நாட்கள் சிறைப்படுத்தப்படுவேன். தொடர்ச்சியாக சிறை. அப்போது ஐயா பெரியவர் நெடுமாறன் அவர்கள் அவர் அலுவலகத்தில் வர சொல்லி என்னை சந்தித்து, உங்களுக்கு நான் ஒரு வழக்கறிஞரை தருகிறேன், அவர் மிகவும் மூத்தவர், திறம்பட்ட வழக்கறிஞர், உங்களுடைய அண்ணன் உங்கள் தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர், நன்மதிப்பை பெற்றவர், அவரை போய் பாருங்கள் என்று முகவரி தந்து அனுப்பி வைத்தார்.
அப்போது நான் சந்தித்த மாபெரும் மனிதர் தான் என்னுடைய அன்பின் மூத்தவர் தடா சந்திரசேகரன் அவர். தடா என்று நான் சொல்ல கூசுவதற்கு காரணம், என்னுடைய அண்ணன் என்னிடத்திலே, தம்பி என்னடா அக்யூஸ்ட் கைதி, தடா கைதியும் தடான்னு போடுறான், அவனுக்கு வழக்காடி விடுதலை செஞ்ச என்னையும் தடான்னு போடுறான், அதனால அதை தயவு செய்து போட வேணான்னு சொல்லுப்பா என்று என்கிட்ட அன்பா சொல்லுவாங்க. நான் அதனாலதான் தயவு செய்து எங்க அண்ணன் பேருக்கு முன்னாடி தடா போடாதீங்க, சட்டத்தரணி. வழக்குரைஞர்கள் வேற, அந்த சட்டத்தை கரைத்து குடித்த மேதைக்கு பேர் சட்டத்தரணி என்று அந்த சொல்லாடல் ஈழத்தில் தான் இருந்தது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த சொற்களை பயன்படுத்தினோம், சட்டத்தரணி. அப்போது தொடர்ச்சியாக எல்லா வழக்குகளையும் எனக்கு எடுத்து என்னுடைய மூத்தவர் தான் பார்த்தார்கள். அப்போது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவருடைய எங்கள் மூத்தவருக்கு மூத்தவர் இங்கே பேசிய என் நடராஜன் அவர்களை பற்றி அண்ணன் குறிப்பிட்டார்கள். அவருடைய உதவியாளராக இருந்து சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் அண்ணன் என்பதால் இந்த வழக்கை எங்கள் மூத்தவர், என்னுடைய சீனியர், அவர் வாதிடட்டும் தம்பி என்று அண்ணன் தான் ஒப்பந்தம் செஞ்சார். நான் சிறைக்குள் இருந்தேன். அப்ப அவர் சிறையிலிருந்து விடுதலை செஞ்சவன நம்ம சீனியரை பார்த்து, நம்முடைய மூத்தவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு வந்து விடலாம் வாங்க என்று என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நானும் அன்றைக்கு என்னுடைய மூத்தவரனுடைய உதவியாளராக ஜூனியர் மாணவராக இருந்தவர் தம்பி ரூபன் அவர்கள், அவரும் வந்திருக்கிறார். நாங்கள் இருவரும் போய் பார்த்து விட்டு கீழே வந்தோம். உங்களுக்கு தெரியும், எங்க அண்ணனுக்கு சிகரெட் புகைக்கிற பழக்கம் உண்டு. அப்புறம் அவர் வீட்டு சுவத்தில் ஒரு மதில் சுவரில் சார்ந்து கொண்டு சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சொல்றார், எங்க மூத்தவர், நீங்க தம்பி நீங்க தொடர்ச்சியா இதை எடுத்துக்கிட்டு போங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் இந்த வீட்டு குடும்ப இதெல்லாம் இருக்குது, அந்த கடமைகளை முடிச்சிட்டேன்னா அப்புறம் உங்க பின்னாடி நானும் வந்துடுறேன் என்று சொன்னார்கள். அப்ப நான் உடனே, அதான் மூத்தவரை, நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற யாராவது இதை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் போங்க, ஒரு 2 ஆண்டுகளுக்கு, எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா அப்படியே அதை இழுத்த சிகரெட்டை கீழே போட்டு கால்கிட்ட நசுக்கிட்டு அப்படியே யோசிச்சாரு. அப்ப தோல்ல கை வச்சு என்னை அழுத்தி பிடித்தவர் தான். மரண நொடி வரை என்னை என் உடன் அந்த தோலை கைவிடவே இல்லை. எவ்வளவு இக்கட்டான நேரம், எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு தடுமாற்றமா வந்தாலும் தன் தம்பி முடிவெடுத்துட்டான், அது சரியாத்தான் இருக்கும் நின்ற கடைசி வரை நின்ற மகன் என்னுடைய அண்ணன் மூத்தவர் தடா சந்திரசேகர் தான். அதே மாதிரி என்னுடைய மாமன் சாகுல் ஹமீது அவர்கள் மறுமையும் சொல்லிட்டான், மறுபேச்சு இல்ல, சரியாதான் முடிவெடுப்பான். அந்த இதை நான் பார்க்கிற போது அதேதான் நான் எங்க தலைவர்கிட்ட சொன்னேன். அவர், நான் வந்துட்டேன் கஷ்டப்பட்டு, அப்ப எனக்கு மனைவி இல்ல, குழந்தை இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்ப இது இனிமே நேச தலைவனுக்கு பக்கத்துல வந்துட்டோம், இனிமே திரும்பி போய் என்ன செய்ய போறோம், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதனால அழுது அடம் பிடிச்சேன்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப நான் பிடிவாதம் பண்ணேன். அப்ப அவருக்கு எப்படி என்னை சமாளிச்சு அனுப்புறதுன்னு தெரியல. அப்படியே பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தாரு, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாரு. அப்ப நீங்க இங்க இருந்து என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. அப்ப ஒன்னும் அமைதியா இருந்தா, அப்ப நீங்க இங்க இருந்த அன்னைக்கு என்ன செய்வீங்களோ அதை செய்ய, என்னை சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க, இப்ப நீங்க அங்க போய் என்ன செய்வீங்களோ அதை செய்ய இங்க யார் இருக்கிறா, இப்ப நீங்க போங்க அப்படின்னு. அங்க போய் நான் என்ன செய்யறதுன்னு உடனே கேள்வி கேட்டு மடக்கிறது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க போய் என்ன செய்யறது, அதுக்கும் அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சொன்னார், நீங்க போய் அங்க இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், அப்ப அதை செய்யுங்க என்னாரு. அதேதான் என்னுடைய மூத்தவர். நான் கேட்டதில்ல, அப்ப நீங்க யாராவது இதை பாருங்க, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு அப்படி என்னோட வந்தவர் தான். நீங்க எத்தனையோ உறவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். ஆனால் எனக்கு மாதிரி பாருங்க, ஒரு மூத்த அண்ணனா, ஒரு அன்பின் அரைவணைப்பில் ஒரு தந்தையா, தடுமாறுகிற இடங்களெல்லாம் விரல் பிடிச்சு தூக்கி நடத்துகிற ஒரு ஆசிரியனா, தட்டு தடுமாறி நிற்கிற இடத்துல சட்ட ஆலோசனை கொடுத்து கூட்டி உடன் அழைத்து கொண்டு போகிற ஒரு சட்ட ஆலோசகரா, எல்லா வடிவத்திலுமாக என்னுடைய மூத்தவர் என்னோடு இருந்திருக்கிறார். எனக்கு ஒரு படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு ஒரு இது உண்டு, யாரையாவது ஒருவரை நான் மாமா என்று அழைத்தால் எல்லோரும் மாமா என்றுதான் அழைப்பார்கள். அப்படித்தான் சாகுல் ஹமீது என்னுடைய மாமா அவர்களை, இங்கே இருக்கிற புலவர் மரத்தமிழ் வேந்தன் அவர்களை, யாரையாவது ஒருவரை நான் சித்தப்பா என்று அன்பா அழைத்தால் மொத்த இயக்கமும் சித்தப்பா என்றுதான் அழைக்கும். அப்படித்தான் என் அன்பின் மூத்தவரை நான் மூத்தவர் என்று அழைத்தேன்.
இன்றைக்கு உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்களில் என்னினும் இல்லை என் தம்பி தங்கிகள் மூத்தவர் என்றுதான் அழைப்பார்கள் அவரை. ஒரு மூத்தவர் என்றால் நீங்கள் வயதில் மூத்தவர் என்று கருதிவிடக்கூடாது. அன்பில் மூத்தவர், அரவணைப்பில் மூத்தவர், ஆளுமையில் மூத்தவர், சட்ட அறிவில் மூத்தவர், மொழி இனப்பற்றில் மூத்தவர். அப்படிதான் நீங்க பார்க்கணும், அப்படித்தான் பார்க்கணும். எங்களுக்கு இடையில நிறைய நிகழ்வுகள், தனிப்பட்ட என் வாழ்க்கையில எனக்காக என்னுடைய அன்பு மனைவி கையில பெண்ணு கேட்டு போனது 2 பேர். ஒருவர் என்னுடைய அப்பா மணிவண்ணன், இன்னொருவர் என்னுடைய அண்ணன் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். அவர் முன்னின்று எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். அதே போல எல்லா காலகட்டங்களிலும் எனக்கு என்னுடைய வெளிநாட்டு பயணங்களிலெல்லாம் என்னோடு தொடர்ந்து என் மூத்தவர் வந்திருக்கிறார்கள். அதிலே கடைசியா நான் பயணம் செய்தது அந்த வெளிநாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுருச்சு. நானும் எங்கள் மூத்தவரும் பயணம் பண்ணோம். அப்ப நாங்க ஐநாவுக்கு தான் போனோம் 2 பேரும். ஆனால் அங்கிருந்து 3 நாள் பயணத்துல எல்லா நாடுகளுக்கும் மயிலுந்து வழியே, கார் வழியே பயணம் பண்ணோம். பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், எல்லா நாடு. அப்ப அந்த குளிர், அந்த சூழல் எங்கள் மூத்தவருக்கு இப்ப ஒத்துக்கல. பின் இருக்கையில படுத்துருவாங்க. ஓட்டுநர் நான் முன்னாடி இருப்போம், 2 படுத்துருவாங்க, தூங்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க. நாங்க இங்கிருந்து ரொம்ப தூரம் 1500 கிலோமீட்டர் இப்படி ஓடுவோம். அப்ப எந்திரிச்சு, தம்பி தம்பி அண்ணனுக்கு இது சரியா வருமா, என்ன ஏதாவது ஒரு நாட்டில் விட்டுட்டு நீ மட்டும் போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, தம்பி யுவர் ரோல் இஸ் வெரி டஃப், அதாவது தலைவரா இருக்கிறது அவ்வளவு கடினமா இருக்குது என்று. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, தலைவரா இருக்கிறது கடினம், குறிப்பா தமிழனுக்கு தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம் என்று. ஏன்னா நம்மளுக்கு கற்பத்துல பிறக்கிறானோ இல்லையா, கருத்துல பிறந்தவனா இருப்பான். எதுக்கெடுத்தாலும் கருத்து தான். அது சகிக்க முடியாம தான் எனக்கு அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணாங்க. அப்படி பல முறை எங்கள் தலைவர் எங்க அண்ணன் மேல எவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு சான்று. நாட்டுக்குள் இயக்கத்துக்குள் யாரும் புகைக்க கூடாது. 2 பேருக்கு அனுமதி. ஒன்னு எங்க அண்ணனுக்கு முன்னாடி அனுமதி கேட்டு நான் கொஞ்சம் சிகரெட்டு புகைத்துக் கொள்ளவா என்று போய் புகைத்து விட்டு வந்தவர் ஆண்டன் பாலசிங்கம். அதுக்கப்புறம் புகைக்க நாட்டுக்குள்ள அனுமதி பெற்று அவரா அனுமதி எடுத்து புகைத்தவர் ஒரே ஒருவர் எங்கள் அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள் தான். அவ்வளவு அன்பு எங்கள் மூத்தவர் மேல் அவருக்கு. அதான் பாருங்க, அவர் எவ்வளவு தூரம் நேசிச்சிருந்தால் எங்க அண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் அவரே உடையெல்லாம் வாங்கி அனுப்புவார் என்றால் அது பார்த்துக்குங்க. இப்படி ஒரு அன்பு எனக்கு கிடைச்ச 2 அண்ணனும் ரொம்ப அன்பான அண்ணன்கள் தான். அதுல நிறைய அவருடைய பேராசிரியர் நெடுமாறன் அவர் சொல்றாங்க, அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரமாதமா ஆடுவான்ட்டு. உங்களுக்கு தெரியாது, 2016 தேர்தலில் போட்டி போடுறதுன்னு முடிவெடுத்துட்டோம். அப்ப வேளச்சேரியில யாரு போட்டி போடுறதுன்னா, நான் எங்க மூத்தவர் போட்டி போடட்டும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, தம்பி நான் யாராவது வேற யாரையா நிறுத்தணும். அப்ப நான் சொல்றேன், மூத்தவங்க இது ஒரு கிரிக்கெட் போட்டி மாதிரி தான், பின்னாடி வர்ற பேட்ஸ்மேன் எப்படி வேணாலும் ஆடலாம். ஏன்னா இவன் எப்படி பந்து வீசுறான், இவன் எப்படி பந்து வீசுறான், இவன் எப்படி பந்து வீசுறான், அந்த நுணுக்கங்களை கத்துக்கொண்டு பின்னாடி பேட் பண்றது அடிக்கிறது ரொம்ப எளிது. எடுத்தவன அந்த எதிரணிக்காரன் எப்படி பந்து வீசுவானே திரும்பி எதிர்கொள்ள அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ரொம்ப பிரமாதமான ஆட்டக்காரனா இருக்கணும். அதனால இந்த வாட்டி நாமளே இறங்கி ஆடிடுவோம். அதனால நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வேளச்சேரியில இறங்கிருங்க அப்படின்னா. அப்படியா சொல்றீங்க? நீங்க எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங் தொடக்க ஆட்டக்காரன் ஆடுவதற்கு பெரிய துணிவும் திறமை இருக்கணும். அப்ப பாருங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடிய நம்முடைய மூத்தவர், சாம்பியன்ஷிப் வாங்கின நம்ம மூத்தவர் தொடக்க ஆட்டக்காரராக வேளச்சேரியில் ஆடினது காரணம் தான். தம்பி சொல்லிட்டான் ஆடிடுவோன்ட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளுமை, அன்பை வெளிக்காட்டுவதில் இவர் பெரியவர், இவர் சின்னவர், சமவயதுக்காரர் அதெல்லாம் கிடையாது. அவரு கட்சியில கடைசி தொண்டனா இருக்கிற சாதாரண உறுப்பினரா இருக்கிறவனோடமும் அன்பை சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரன்பு கொண்டவர் ஒருவர் நம்ம உண்டு இருந்தவர் என்றால் அது நம்முடைய மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள் தான். அவருடைய நினைவு நாளில் அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வணக்கத்தை செலுத்தி எல்லோருமே சொன்னது நம்முடைய மூத்தவருடைய ஆங்கில புலமையை.
அவர் எடுத்து வைக்கிற சட்டவாதங்களை, தர்க்கத்தை, அதை பார்ப்பதற்காகவே நாங்கள் எல்லாம் வெவ்வேறு நீதிமன்றங்கள், வெவ்வேறு அரங்குகளில் இருந்து அங்கே வந்து கூடுவோம் என்று அவருக்கு இணையான வழக்கறிஞர்கள், அவருக்கு இளைய வழக்கறிஞர்கள் எடுத்துக் கூறியதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் எனக்கு, என்னோடு தன் தம்பியை நேசித்து நின்றார் என்பதை நினைக்கும் போது அது காரணம் நான் அல்ல, அவர் கொண்டிருந்த நோக்கம், அவர் நேசித்து நின்ற தலைவன். நீங்கள் என்னிலும் என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இல்லை என் தம்பிதங்கள், நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு ஆகப்பெரிய ஒரு தேசிய இனம், உலகத்தில் மூத்த ஒரு இனம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இன்னைக்கு எந்த நிலையில் நிற்கிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்க பிள்ளைகள் சிரமப்படுகிறார்கள். அதனால் இந்த இடத்தில் எங்கள் ஊரில், எங்கள் ஊருக்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், படிப்பகம் வேண்டும், பள்ளிக்கூடம் வேண்டும் என்று மக்கள் போராடிய காலம் போய் 20 கிலோமீட்டர் பயணித்து போய் குடிக்க கஷ்டப்படுகிறார்கள். அதனால் எங்கள் ஊரிலேயே ஒரு டாஸ்மார்க்கை திறக்க வேண்டும் என்று போராடுகிற நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக மாறுதல், வளர்ச்சி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்க. சுத்தமாக நம்முடைய முழுமையாக நம்முடைய தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டது என்கிற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளணும். நம் தாய்மொழி இல்லை, ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல என்கிற புரிதல் இல்லாத ஒரு இனக்கூட்டமாக நாம் மாறிட்டோம். இரண்டாவது, நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாம் சிதைந்து அழிந்து போனது, நாமே அழிய கொடுத்து விட்டோம். நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம், நாமே அது தெரியாமல் வெளியேறிவிட்டோம். உங்களுக்கு தெரியும், வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாற்றில் எழுச்சி பெறாத, தெளிவு பெறாத எந்த இனமும் வாழாது, உருப்பட முடியாது. நம் இன வரலாற்றை நாம் மறந்து போனோம், அது கடந்து போனோம். நம்முடைய தலைவர் தமிழ் பேரினத்திற்கென்ற வரலாறு எது? பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் என்ற வரலாற்று சான்று எங்கே? சிலப்பதிகாரம் இருப்பதால் அந்த இலக்கிய சான்றில் கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து பாண்டிய நவையிலே நீதியை நிலைநாட்டினார் என்று படிக்கிற போது பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் இலக்கிய சான்று, வரலாற்று சான்று இல்லை. கல்லணை இருப்பதால் கரிகாலன் ஆண்டான் சான்று, பெருவுடையார் கோயில் இருப்பதால் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் ஆண்டான் சான்று. வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம். வல்லபாய் பட்டேலை படிப்பவன் வ.உ.சி.யை படிப்பதில்லை, தெரியாது. வீர பெண் என்றால் சான்சிராணி பாட்டி வேலுநாச்சியாரை தெரியாது, படிப்பதில்லை, பாடத்தில் இல்லை. வீர மன்னன் என்றாலே மராட்டி சிவாஜி தான். 8 நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக வெள்ளையனை எடுத்து போரிட்ட எங்களுடைய பாட்டன்கள். மருதுவாண்டியருக்கு பேர் என்ன? அவனுக்கு வரலாற்றில் படிப்பெங்கே, பாடம் எங்கே? எல்லாவற்றையும் தொலைத்து விட்ட ஒரு இனத்தின் மக்கள். இதை யாரு மீட்பது, பாதுகாப்பது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளே எழும். இது யாருக்கோ ஒருவருக்கு கையளிக்கப்பட்ட கடமை அல்ல. தமிழனாக, தமிழச்சியாக இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்குமான கால கடமை, வரலாற்று பெருமணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும்பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முடைய தலைவர் நமக்கு போதித்ததற்கேற்ப எல்லாவற்றையும் விட்டு தமிழ் மீட்சியே, தமிழர் எழுச்சி என்றால் தாத்தா தேவனைய பாவாணர், தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும். தமிழர்கள் ஓர்மையில் தான் தமிழ் தேசியத்திற்கு அரசியல் வலிமை, தமிழ் தேசியத்திற்கு அரசியல் வலிமையில் தான் அரசியல் அதிகார வலிமை. இது இரண்டும் இல்லை என்றால் தாய் நிலத்திலேயே உரிமை இழந்து, உணர்வு இழந்து, உயிரை இழக்கிற அடிமை நிலையில் இந்த இனம் தள்ளப்படும் என்கிற வரலாற்று புரிதலோடு களத்திலே நின்ற போராளிதான் எங்கள் உயிர் அண்ணன், எங்கள் அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் என்பதை எண்ணிலும் இளையின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். படித்த சட்டத்திற்கு பணி இல்லை, அதை பார்க்கவில்லை. இருக்கிற செல்வாக்கில் பதவி பெற்று வாழலாம்,
அதை விரும்பவில்லை. இன்று வரை போராடி கொண்டிருக்கிறது. எந்த பதவியும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வெல்லாத கட்சியை வழிநடத்தி பொதுச் செயலாளர் நின்று கொண்டு போனான் என்றால், நாட்டின் விடுதலை பெற்ற பிறகு சுதந்திர தின உரையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசியது, பெருமக்களே, என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்கு இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி உழைத்து நான் தோற்றுப்போவதையே மேன்மையாக கருதுகிறேன் என்ற உங்கள் முன்னால் நிற்கிற இந்த பிள்ளைகள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாராக இல்லை. அதனால்தான் இந்த தோல்வியவே நாங்கள் தோல்வியாக இல்லாமல் பயிற்சி களமாக மாற்றிக்கொண்டு முன்னேறி போகிறோம். தோல்வியே சொல்லுகிறது, என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. வெற்றிக்கு ஒரு தாய் உண்டு, அது தோல்விதான். எளிதாக வென்றவனின் இதயம் மலரின் மெல்லிதாக இருக்கும். தொடர்ச்சியாக தோற்று தோற்று வெற்றியை தொட்டவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். அப்படி இரும்பினும் கடினமான உறுதியான இதயத்தை கொண்ட பிள்ளைகள் தான் பிரபாகரனின் பிள்ளைகள். மூத்தவர் சந்திரசேகரின் தம்பி தங்கைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். அவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை தனியாக விட்டுவிட்டு தவிக்க விட்டு சென்று விடுவார் என்று கனவிலும் எண்ணவில்லை. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அருமை பேரன்பு மிக்க பெற்றோர்களை, சொந்தங்களே, நாம் நேசித்த உயிர்கள் அதை பறிகொடுப்பது, இழப்பது என்பது பெரும் துயரம்தான். ஆனால் அதனிலும் மிகப்பெரிய கொடுமை, நம்மை உயிராக நேசித்த, நம்மை உயிருக்குயிராக நேசித்த உயிர்களை நாம் இழப்பது என்பது மிகப்பெரிய கொடுமை, துயரம். அப்படி நான் நேசித்தது என்பதை தாண்டி என்னை பேரன்பு கொண்டு நேசித்த பெருமை மிக்க அன்பான உயிரை, அரிய உயிரை நான், என் அன்பு மூத்தவரை இழந்து நிற்பது என்பது பெரிய கொடுமை, துயரத்திலும் துயரம். அதை ஈடு செய்வது என்பது, எனக்கு முன்பு பாடம் நடத்தி கொண்டிருந்த என்னுடைய அறிவு பேராசான் இன்று படமாக என் முன்னால் இருப்பார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நினைவில் வைத்து அதை பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அப்படி என்னை நேசித்த உயிர்களை, பல உயிர்களை நான் இழந்திருக்கிறேன் அரசியல் தளத்தில். என்னுடைய அப்பா மணிவண்ணன், என்னுடைய அருமை மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத், என்னுடைய தம்பிகளாக தளபதிகளாக இருந்த கடல் தீபன், அருள் போன்றவர்கள் எல்லாம் இழந்தது என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. தமிழ் இன உணர்வோடும் மான உணர்வோடும் ஒரு போராளி தயாராகி வருவது என்பது அரிதினும் அரிது. பாறை மீது செடி முளைத்து வருவது போல ஒரு அரிய பணி, கடும் பணி. ஆனால் இங்கே தமிழர்களுக்கு சாதி மத உணர்ச்சி ஊற்றப்பட்டு மொழியின உணர்ச்சி அளிக்கப்பட்டிருக்கு. இதிலே சாதி பேசி ஒரு இயக்கத்தை கட்டிவிடலாம், மதம் பேசி ஒரு இயக்கத்தை கட்டிவிடலாம், இல்லாத திராவிடம் பேசி இந்தியம் பேசி அமைப்பை எழுப்பிவிடலாம். ஆனால் இருக்கிற மொழி தமிழ் இனம் என்று தேசிய இன உணர்ச்சியை ஊட்டி ஒரு அமைப்பை கட்டுவது என்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை செய்ய முடியும் என்றால் பிரபாகரன் என்ற புரட்சியாளரின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்திலே முடியும். அதை செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பேர் இயக்கங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொல்வார், நீ பெற்ற 36 லட்சம் ஓட்டு 300 கோடிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு செலவழித்தால் தான் இந்த வாக்கை பெற முடியும். நீ ₹1 செலவில்லாத பெற்றிருக்காய் என்றால், மான தமிழர்கள் எல்லோரும் மடிந்து போய்விடவில்லை. தமிழ்தாயின் மாறிலே பால் குடித்த மானத்தமிழ் வீரத்தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணிலே இனமான தன்மான உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். 36 66 66 1 கோடியே 26 நாடு நமது வசமாகும், தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான் எழுவார்கள். என் நிலம் வளம் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய காலம் ஒரு நாள் வரும். எங்கள் தலைவன் குளிராற்றில் நீந்தியவன், நெருப்பாற்றில் நீந்தியவன். நீர் ஓடுகிற திசையில் நீந்துவது என்பது எளிது. சும்மா மிதந்து கிடந்தால் நீரே தள்ளிவிடும். நீர் ஓடுகிற திசையை எதிர்த்து நீந்துவது மிகப்பெரிய சவால், பெரும்பணி. அப்படி எதிர்நீச்சல் போட்டவன், காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல பிரபாகரன். தனக்கான காலத்தை தானே உருவாக்குவது என்ற களத்தில் நின்றவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் அப்படித்தான். காலம் வரும், அதெல்லாம் கதை. எங்களுக்கான காலத்தை நாங்களே உருவாக்குவோம். 138 வழக்கு என் மீது.
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழக்கிலும் எனக்கு முதல் அழைப்பு, தம்பி தைரியமா இருங்க பார்த்துக்கிறோம் என்று. இன்று அவர் இல்லை, ஆனால் அவர் எழுப்பிவிட்ட குரல் இன்னும் என் செவிப்பறைகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தைரியமாக பார்த்துக் கொள்வோம் என்று. வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு, தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. சிறை கட்டினது இதுக்கு வெள்ளக்காரனை பிடிச்சி அடைக்காவ கட்டினா? வெள்ளக்காரன் சிறை கட்டினது நம்ம பெரிய பெஞ்சித்தப்ப மாமச்சனு தாண்ட நமக்காகத்தான் சிறை கட்டினான். அப்புறம் என்ன சிறை இதுக்கு? ஆடு மாடு ஊட்டி அடக்க வளர்க்கவா? பாப்பம்போ இத்தனை சொந்தக்காரன் வக்கீல் படிச்சது நம்ம வழக்க பார்க்கத்தான். வேற எதற்கு? நம்ம கொள்ளையடிக்க போறோமா, கொலை செய்ய போறோமா, தாலியத்துக்கிட்டு தோடத்துக்கிட்டு தொங்கட்டானத்துக்கு ஓட போறோமா? எதுக்கு போறோம்? ஊராஞ்சத்தை பறிக்க போறோமா? இதையெல்லாம் இவனும் செய்துவிடக் கூடாது என்று தடுக்க போராடுகிறான். நாம் எப்போதும் குற்றவாளிகள் கொடுங்குற்றம் செய்கிறவனை சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் சிறை செதுக்கும் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று விட்டு நானும் என் அன்பின் மூத்தவரும் வரும்போது டெல்லி வானூர் நிலையத்துக்கு வரோம். என்னுடைய ஆறுயிர் இளவல் பிரபு அவர்கள், என் தம்பி பாக்கியத்துக்கு நேர இளைவன், அவன் தான் கார் ஓட்டி வருகிறான். வந்து ஒரு ஓரத்தில் நிறுத்தி, நீங்க போங்க நான் வர்றேன். நான் எங்க மூத்தவரும் போயிட்டு இருக்கோம். தம்பி நீங்க அங்க போய் நில்லுங்க, இந்த வாரேன்னு. உங்களுக்கு தெரியும் எங்க மூத்தவர் சிகரெட் போய்க்க போறாங்க, போய் அங்கிட்டு போய் பத்த வைக்கிறாங்க. என் தம்பி அங்க கார் நிறுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியுது. பின்னெடுத்துட்டு போறான். பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு திடீர்னு என்னை ராணுவ வீரர்கள் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. நீ நினைச்சு பாருங்க, திரும்பி பாக்குறேன், எங்க மூத்தவரை பத்த வச்சு அப்படி வாயில இருக்கு அந்த சிகரெட்டு கீழே விழுகுது. வேகமா என்னை நோக்கி வர்றாங்க. என் தம்பி பின்னெடுத்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றான். இது சுத்தி நின்ன ஆளுங்க என்னை கூட்டிட்டு ஒரு அந்த ஒரு மூளைக்கு கொண்டு போயிட்டாங்க ராணுவ வீரர்கள். கொண்டு போய் அங்க ஓரமா போய் நிறுத்திட்டு அவ பதறி போய் எங்க மூத்தவர் ஓடி வர்றாரு. ஒருத்தன் தோல் மேல கை போடுறான். பதறி கொண்டோன்னா, அண்ணா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம்னான்றான் அந்த ராணுவ வீரர். செல்ஃபி எடுத்துக்கிறோம்னான்ட்டு தலையில அடிச்ச பாவிகளா, கொஞ்ச நேரத்துல பதற வச்சுட்டீங்களாப்பா. என்ன நம்ம தம்பிய ராணுவம் அதிபலிச்சான்னு நினைச்சோம். எல்லாம் நம்ம சொந்தக்காரன் ராணுவத்தில் இருக்கிறோம். அங்க பணியில் இன்னும் அண்ணனோட ஒரு படம் எடுத்துக்கிறோங்க. நாங்க அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிறோம். பாவிகளா அப்படின்னா அப்புறம் எல்லாம் படம் எடுத்துட்டு கலைஞ்சு வந்தோம். கடைசியா நானும் எங்க மூத்தவரும் அந்த பின்னூர்தியில் ஏறும்போது அந்த ஏரோ பிரிச்சு அந்த அந்த நடைபாதை இது வழி மேல போகும்போது இந்த ராணுவ வீரர்கள் என்னை மூத்தவரை இங்க பாருங்க துப்பாக்கி ஏந்தி அப்படி கூட்டத்துல களைச்சு கொண்டு போய் அந்த இதுக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள அனுப்பணும்னு எங்க மூத்தவர் சொல்றாங்க, தம்பி இதுக்காக தாண்டா அந்த பயலுக பதவியில் இருந்துகிட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காகத்தாப்பா பாருப்பா 10 நிமிஷத்துல நமக்கே இந்த போதையை ஏத்துறாங்களே இவங்க. அவன் வந்து அழைச்சிக்கிட்டு போற விதம் அப்படி நின்று ஒரு வணக்கத்தை அடிச்சு உள்ள அனுப்புறது, அங்க கொடுத்த மரியாதையை பார்க்கும்போது ஓ இதான் இந்த பதவியில இருந்து இந்த பயில இறங்குறதுல இருந்து சொல்றாங்க மூத்தவங்க. அது எவ்வளவோ சுவையான நிகழ்வுகள். அமெரிக்காவுக்கு நானும் எங்க அண்ணனும் போறோம். எங்க மூத்தவரை உள்ள விட்டுட்டு அந்த பொண்ணு முள்ள விட்டுருச்சு, போயிட்டாங்க. என்னைய கடை வச்சுட்டு வச்சுட்டு இங்க வான்னு கூட்டி போயிட்டாங்க. அது தெரியாது எனக்கு குரு அவர் தானே. அவரை விட்டு என்னைய கொண்டு அக்கி ஸ்டாக்கி உள்ள வச்சு திருப்பி போக சொல்லிட்டாங்க. என்னை நாட்டு நீ அமெரிக்காவுக்கு நுழைய உனக்கு அனுமதி இல்லைன்ட்டு. அது நிறைய செய்திகள் எவ்வளவோ பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்னும் எங்களுக்கு வந்து சொத்து சுகம் அதெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு போகல. ஆனா தனியா நின்று சித்தப்பன் போராடுவான் அப்படின்ட்டு 2 புலிக்குட்டிகள், ஒன்னு பெரிய மகன் ஆதித்யா, இன்னொரு மகன் எழிலனை எனக்கு விட்டுட்டு என் அன்னையை போல அன்பு கொண்டு நேசிக்கிற அண்ணியை விட்டுட்டு தான் போயிருக்கு. சும்மா ஒன்றும் கிடையாது. அதுல இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இந்த தம்பியோட இருந்து வழி நடத்தி இந்த 24 தேர்தலில் நான் போராடிய போராட்டம் அதுக்கு அவர் துணை நிற்க முடியல. நாங்கள் எளிய பிள்ளைகள் இந்திய தேர்தலில் பெற்றிருக்கிற இந்த வாக்கு 8 விழுக்காடு பெற்று ஒரு மாநில கட்சியாக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காத மாநில அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனால் அந்த பெருமை எல்லாம் எங்கள் மூத்தவர் அவருக்கு தெரியும். இந்த நம் பிள்ளைகள் சாதிப்பார்கள்னு இப்போ அவர் உளவி அவர் சுவாசித்து விட்ட மூச்சு காற்று இங்கே உளவி கொண்டுதான் இருக்கு. அந்த மூச்சு காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நான் சொல்றேன், உறுதியாக என்ன கனவிற்காக எங்கள் முன்னவர்கள் எல்லாம் தன்னலமற்று போராடி இன்னுயிரை ஈந்தார்களோ அதையே கனவை சுமந்து உறுதியாக இறுதி வரை நின்று போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான்
என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். இன்னைக்கு அரிதினும் அரிதான ஒரு தமிழ் ஆளுமை, ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து போய் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சாதித்து நிற்கிற ஒரு சட்ட ஆளுமை, எவ்வளவோ ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அதில் எந்த பதவிக்கும் அற்பத்தனமாக ஆசைப்படாமல் அன்னை தமிழினத்தின் மீட்சி எழுச்சி, அதனுடைய விடுதலை. இன்னைக்கு நாம விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், நாம வந்து தகர்த்துட்டோம். அரசியலா எந்த தலைவனை தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே தலைவனையே தலைவனாக வைத்து, எந்த கொடியை இறக்கினார்களோ அதே கொடியை கொடியாக ஏற்றி, இன்னைக்கு அதே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று தெருவில் நின்று நாம் போராடுகிறோம் என்றால், ஒவ்வொரு மேடையிலும் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழக்கமிடுகிறோம் என்றால், அதற்கான கதவை திறந்துவிட்ட பெருந்தகைகளில் ஒருவர் நம்முடைய மூத்தவர் தடா சந்திரசேகர் என்பதை யாரும் மறக்க முடியாது. சட்டப்படி நமக்கு எல்லா பாதுகாப்பையும் பெற்று தந்த பெருந்தகை என்னுடைய அன்பின் மூத்தவர். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து போற்றத்தக்க ஒரு பெருமகன் என்னுடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். அதில் என் அன்பு பிள்ளைகள் 2 பேருக்கும், என்னுடைய மகன் ஆதித்யாவுக்கும் சுனிலுக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உங்க சித்தப்பா உங்கள் அருகிலேயே நிற்பேன். நீங்க எவ்வளவு உயரத்திற்கு வர முயன்றாலும் உங்களை தோளுக்கு மேல் தூக்கி சுமக்க 2 தோள்கள் இருக்கு என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். என்றென்றால் உங்களுக்கு தெரியும், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும்போது எதிரே எவரும் நிற்க முடியாது. நான் அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட எவ்வளவு தூரம் பாய்வோம் என்பதை எவராலும் கணிக்க முடியாது. உறுதியாக பாய்வோம். 26 களம் நம்மிது, நிலம் நம்மிது, நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நமது. உறுதியாக இந்த நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ நம்முடைய அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் மீது உறுதியேற்போம். தன்னலமற்று இங்கே பேசிய நம்முடைய பொருளாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, தன் முனைப்பு, தன்னை நிறுத்தாது பிறந்த மண்ணை முன்னிறுத்தி போராடுகிற ஒரு போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். நிலவின் வெளிச்சத்தை சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் உள்நுழை விடாது தடுப்பது போல, இந்த அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி இருக்குல்ல, அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி தான் மனிதனுடைய அளப்பெரிய அருமைகள், பேரன்பு, தன்னலமற்ற பொதுநலம், இப்படி உயர்ந்த குணங்களை உள்நுழைய விடாமல் தடுக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து தான்மையை கைவிட்டு தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி போராடுகிற புரட்சிகர போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் என்கிற உறுதியை நம்முடைய அன்பின் மூத்தவருடைய நினைவை போற்றுகிற இந்நொடியில் ஏற்போம். அவருடைய கனவை சுமப்போம், வென்று முடிப்போம். என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு என்னுடைய புரட்சி வணக்கத்தை, என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த என் அண்ணனின் இந்த நினைவை போற்றுகிற நாளில் வெகு தூரம் வந்து பயணித்து வந்து பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய